பணமிக்க நாட்டிலே பிறந்தும் வறுமையால் தாக்கப்பட்டு வரி வசூலிக்க வந்த உங்கள் ஆட்களால் சிதைக்கப்பட்ட ஒரு ஏழை குடும்பம். வரி கொடுக்க முடியாது என்று சொல்லியிருப்பீர்கள், அப்படித்தானே? முடியாது என்று சொல்லவில்லை சர்க்கார், முடியவில்லையே என்றுதான் முறையிட்டோம். அதற்கு அந்த கல்லஞ்சர்கள் எங்கள் குடிசையை குடிச்சியதோடு என் செல்வத்தை, என் குலவிளக்கை, என் ஒரே ஆதரவை அந்த இடத்திலேயே இந்த கத்தியால் பூசி கொண்டு விட்டார். கதியற்ற என் மருமகளை பாருங்கள். மணமேடையில் பூசி உள்ள மண் உலர்வதற்கு முன்னாலேயே தன் கணவனை இழந்த இந்த அவரையை பாருங்கள். இவளுக்கு யார் சர்க்கார் பதில் சொல்லுது? யாரை கேட்கிறாய்? அவள் கொடுத்து விட்டது அவ்வளவுதான். கொடுத்து வைத்தது அவ்வளவா? இந்த பதிலை கேட்பதற்காக சர்க்கார் உங்களிடம் ஓடோடி வந்தோம். ஏன் மாமா துடிக்கிறீர்கள்? பொறுப்பற்ற ஒரு ஆட்சியிலே வேற எதைத்தான் எதிர்பார்க்க முடியும்? வெளியே பயிரை தின்னும்போது அதை யாரால் என்ன செய்ய முடியும்? அளவோடு பேசு. உங்கள் அக்கிரமம் அளவு கடந்து நிற்கும் பொழுது எங்கள் வார்த்தைக்கு அளவு வேண்டும். உச்சிமேட்டிலே குடியிருப்பவனே நான் இந்நாட்டு குடிமக்களில் ஒருத்தி. உனது கோணல் ஆட்சியை பற்றி குறை கூற எங்களுக்கு உரிமை உண்டு. அப்படியெல்லாம் பேசாது. சும்மா இருங்கள் மாமா. ஏறி வேண்டி வந்தவர்களும் நேர்மையுடன் நடக்க தெரியாது. இவருக்கு ஒரு அரண்மனை, ஒரு ஆராய்ச்சி மணி, ஒரு அத்தாடி மண்டபம். நிறுத்து. இனி நீ பேசினால் உயிரிழக்க நேரிடும். நீ சொல்வதென்று தானே செத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். வந்து இருக்க வேண்டிய குருவில் கரடி அமர்ந்தால் என்னை போன்றவர்கள் வாழவா முடியும்? இவர்களை பிடித்து கட்டுங்கள். நெருங்காடு. நெறிகட்ட நாடு ஒரு சுடுகாடு. அங்கு இருப்பது எல்லோருமே நடைப்பிலங்கள். இடமாக நடமாடுவதை விட நிம்மதியாக நானே சமாதி அடைந்து விடுகிறேன். நாட்டிற்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்துவிட்டேன். ஆனால் இது ஒன்றுதான் செய்யவில்லை. தற்கொலை செய்து கொள்ள வேண்டியவருக்கு தனிப்பட்ட இடத்தை நான் அமைக்க வேண்டும். கொட்டுகின்ற இந்த ரத்தமெல்லாம் உன்னை கொல்லாமல் விடாது. இவர்களை இழுத்துச் செல்லுங்கள். அப்போ பாத்தியா பாத்தியா இந்த அக்காமத்தை ஒரு இளவரசி வெளியே வரான்னா அதுக்காக மக்கள் எல்லாம் இப்படியே ஆட்டம் வந்த மாதிரி அடிச்சு விளக்குறது. இவங்களுக்கு நாம தான் புத்தி போட்டணும். சொல்லலாமா? கீழே வந்து தடுப்பேன். வேண்டாமா? இந்தா என்னமோ வீடு சோத்த தின்ன மாதிரி கொஞ்சம் வந்து தின்னுதான் பாரு. இரு இரு உன்னை என்ன செய்யறேன் பாரு. செய்ய என்ன அடி பலம் போல் இருக்க? ஏரியா பேசுகிறேன். நான் இளவரசி என்பது உனக்கு தெரியாது? நீங்க இளவரசியா? ஏம்மா ஏன் காலம் வந்து வந்தீங்க? மடையா தகாத முறையில் நடந்து கொண்டு பின்னாகவா பேசுகிறாய்? நான் வரும் பாதையில் நீ நின்றதே தவறு. நீ என் காலில் விழுந்தே தவறு. என்னது சிரிக்கிறீங்க? இவங்க யார் தெரியுமா? நூரே பாக்சாத், ஷம்ஜீரே சங், ஆலா ஹஸ்ரத், அரேபியா சிங்கம், ஹாசிம் ரஜிவி அவர்களின் ஏக புதல்வி இளவரசி ஜுபேதா. இவ்வளவுதானா? இவர் யார் தெரியுமில்ல? நூரே பாக்சாத், ஷம்ஜீரே ஜங், ஆலா ஹஸ்ரத், உங்கள் ஜம்பத்தை பங்கம் செய்ய வந்த தங்கம், எங்கள் ஆபு என்னும் சிங்கம். யாராக இருந்தாலும் சரி, இப்போது என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் செய்த குற்றம் அதை கேட்க உனக்கு உரிமை இல்லை. அப்படியானால் எனக்கான இடம் உனக்கும் அதிகாரம் இல்லை. மீண்டும் சொல்லுகிறேன், நான் இளவரசி. நான் எல்லோருமே இந்த நாட்டு மன்னர் தான். நீ ஒரு குழப்பக்காரன். இல்லை, புரட்சிக்காரன். ஏய் நீ சுமார். இளவரசியை திட்டுவதா புரட்சி? திட்டவில்லை, திருத்துகிறேன். இந்த அத்தனை பிடித்து கட்டுங்க. அவ்வளவு சுலபமா நடக்குமா?
தப்பி விட்டார்கள். இதை சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லை? மடையர்களே, வாருங்கள் அரண்மனைக்கு. என்ன இது? என் மகளுக்கு அவமானம். அப்படி என்ன நடந்தது? இனி என்ன நடக்க வேண்டும்? வீதியில சென்ற பல்லக்கை வீழ்த்தி அவளை அவமாரியாதை செய்திருக்கிறார்கள் இரு வீரர்கள். எங்கே அந்த மடையர்கள்? யாருக்கு தெரியும்? உங்க வீரர்களையும் ஏமாற்றி விட்டு ஓடி இருக்கிறார்கள். வெட்கம். நான் மட்டும் அங்கே இருந்திருந்தான். என்ன சார், ஒருவேளை அந்த பசங்களா இருந்தாலும் இருக்கும். பார்த்து பேசுங்க. மூலமாய் நான் இருக்கும்போது உங்களுக்கு எந்த கவலை வேண்டியது? அந்த இருமாப்புக்காரர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் இப்போது இழுத்து வருகிறேன். அநீதியை செய்வது மிருகத்தனம், அதை கண்டு ஒதுங்குவது கோழைத்தனம், எதிர்த்து உழைப்பது நான் மனிதத்தனம். இளவரசரின் பெயரால் இன்று நாட்டிலே நடந்து வரும் அமைச்சரின் கொடிய ஆட்சி வரம்பு மீறிவிட்டது. மனித சமுதாயத்தின் அடிப்படை உரிமையை பறிக்கப்படுகிறது. வாழ பிறந்த மக்கள் அடிமையாக்கப்பட்டு அரண்மனையின் தடிக்கட்டுகளாக மிதிக்கப்படுகின்றனர். இந்த நிலைமை இனியும் நீடிக்கக்கூடாது. மக்கள் பாடுபட்டு தேடிய பொருளை கொள்ளையடித்து நாம் வாழ்ந்தோம். இனி நாம் உழைத்து அவர்களை வாழ வைக்க வேண்டும். மக்களுக்கு துன்பத்தை தருபவர்கள் நமக்கு தொல்லை கொடுப்பவர்கள், மக்கள் துரோகிகள் நமக்கு விரோதிகள். ஒடுங்கோலாட்சி ஒழித்து தனிக்கொழுமை நீக்கி அடிமை என்று வாழ்வே இல்லாமல் செய்ய வேண்டும். மக்களாட்சி ஏற்படும் வரை அறப்போர் செய்வதே நமது லட்சியம். அதுவரையில் நம்மில் யாரும் எந்தவித இந்த வாழ்க்கையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நமது லட்சியம் நிறைவேறும் வரை நம்மில் யாரும் காதலிப்பதோ திருமணம் செய்து கொள்வதோ கூடாது. இது நமது வாழ்வின் மீது ஆணை. தலைவர் ஆபு, தலைவர் ஆபு, தலைவர் ஆபு. கண்டோரை எல்லாம் கொண்டாட கண் பார்வை அமுதின் Allah
ஒரு முக்கியமான விஷயம் இருக்கட்டும். அறிவிப்பின்றி எனது அந்த புறத்தில் ஆண்கள் வரக்கூடாது என்பது தெரியாது. தெரியும். அவசரத்தின் நிர்பந்தம், தவிர்க்க முடியாத நிலைமை. நான் சொல்லாமலே வர நேர்ந்தது. அப்படி என்ன அவசரம்? எல்லாம் உனக்காகத்தான். யாரோ ஒரு மனிதர்கள் வீதியிலே உன்னிடம் மரியாதை குறைவாக நடந்தார்களா? அதை கேள்விப்பட்டதும் என்னால் பொறுக்கவே முடியவில்லை. பாக்தா தேசத்தின் இளவாக்கி கேவலம் பாதையிலே போகும் பஞ்ச பயர்கள் பரிகசிப்பதாம். என் கோள்கள் துடித்தன, புருவங்கள் நடுங்கின, அங்கமெல்லாம் மாறத் தொடங்கின. இருட்டேன் வாளை, இதோ போகப்பட்டு விட்டேன் என்ற பலர்களை பழிவாங்க. அப்படியா? அதற்கு இங்கே வர வேண்டும்? காரணம் இருக்கிறது. அந்த புத்தர்களை நான் பார்த்திராததான் அவர்களின் அடையாளத்தை உன்னிடம் அறிந்து போகலாம் என்று வந்தேன். அவங்க அடையாளம் நமக்கு எதுக்கு? நாம தான் ஏற்கனவே சந்திச்சிருக்கிறோமே. ஓஹோ, அவர்கள் உங்களையும் விட்டு வைக்கவில்லையா? யார் சொன்னது? வாழ் வீரன் என்று பேர் பெற்ற என்னிடமா வாழாட்ட முடியும்? அவர்களின் கோட்டத்தை அடக்காவிட்டால் நான் ஒரு இளவரசனாக இருந்துதான் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, மோதிரத்தை மட்டும் காணும். அப்படியா? ஆமாமா, என்னோட நகை போன மாதிரி இதையும் அவங்கதான் திருடி இருக்கணும். உங்கள் நகைகளையுமா கொண்டு போய் விட்டார்கள்? என்ன அக்கிரமம்! அந்த திருட்டு பயல் மாற்றம் இப்போது என் கண்களிலேயாக. யாரடா நீ? அதற்குள்ளாக மறந்து விட்டாய்? மறக்கல, சும்மா மறக்கிறாரு. பேசாதே. சுபேதா, இவன் தானே அந்த திருடன்? ஆமா, பிடியுங்கள் இவனை. அதுதான் நடக்காது. பெண்களிடம் வீரம் பேசும் இந்த வேடிகளாயனை பிடிப்பது. அதிகார போதையிலே அத்துமீறி நடக்கும் இருமாப்புக்காரி மக்களை மாக்களாக மதிக்கும் ஒரு மமதைக்கு மருந்து கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். மரியாதையாக பேசு. மரியாதை? ஆளப்படுபவர்களை ஆட்டு மந்தைகளாக நடத்தும் ஓநாய்களுக்கா மரியாதை? அறநெறியற்றவர்களாய், ஆட்சி முறை தவறியவர்களாய் நீங்கள் இருக்கும் வரையில் மக்கள் அகராதியில் மரியாதை என்ற சொல்லையே பார்க்க முடியாது. வாய்க்கு வந்தபடி பேசுகிறான், வேடிக்கையா பார்க்கிறீர்கள். என்னென்ன வாழையா வீசுவார்கள்? உங்களுக்கு மானம் இல்லை? உங்கள் அரண்மனை சோத்துக்கு அது கிடையாது. ஏய், அந்த புறத்துக்குள் வந்து ஆணவமா பேசுகிறாய். என்னென்ன விளையாடவா வந்திருக்கிறேன்? அவ்வளவு அழகான உனக்கு உனக்கு என்ன செய்கிறேன் பா. வரும்போது என்னமோ சொல்லிட்டு வந்த ஆறு வேடிக்கை பாரு. பாக்குறேன்.
போய் பார்ப்போம். வா, வா. அயோக்கிய பையன் ஓடிவிட்டான் தப்பி. அடே அபு, என்றாவது ஒரு நாள் நீங்கள் கத்திக்கு இரையாகத்தான் போகிறாய். இந்த உலகத்திலே தன்னை அடக்க எவனாலுமே முடியாதென்று தலைகால் தெரியாமல் நடந்து வருகிறான் ஆபு என்ற திருடன். நீ அவனை பிடித்து வர வேண்டும். முடியுமா? என்ன சர்க்கார் இப்படி சொல்லிவிட்டீர்கள்? அந்த பயல் மட்டும் என்னிடம் கிடைத்தால் குருமா செய்து விடுவேன் சர்க்கார். சொல்லாதே, செய்து காட்டு. தலைமறைவாக தெரியும் அந்த நாடோடி பெயரை நீ எப்படியும் கொண்டு வர வேண்டும். அவசியமானால் அவனை தெரிந்த சிலரையும் உன்னுடன் அனுப்புகிறேன். உத்தரவு பெறுகிறேன் சர்க்கார். பயப்படாதே, நான் தான். பையப்படு. எந்த வேலை வேணும்னாலும் சரி எஜமா, தயவு செய்து எனக்கு திருட மட்டும் சொல்லாதீங்க. அது எனக்கு இஷ்டம் இல்லை. என்ன சொன்ன? திருடுறதுக்கு இஷ்டம் இல்லையா? அப்போ உனக்கு கொஞ்சத்துக்கு நான் பணம் போட்டு வாங்கினேன். இரு இரு, இந்த சந்தையில உன்னை கொண்டு போய் விட்டுறேன். பாருங்கள் பாருங்கள், இதுவரையில் இந்த மேடையை கண்டிராத புதுமையை பாருங்கள். இவள் அரேபியா தேசத்து அழகி, அகில உலக புகழ் படைத்தவள், ஆண் இனத்தை அடிமை கொள்ளும் அதிசய பெண். அது மட்டுமல்ல, இவள் ஆடுவாள் பாடுவாள், உங்கள் அத்தனை பேரையும் அதர வைப்பாள். செவ்வாழை தண்டு போன்ற இந்த சித்தரையாள் கதிராடுவதை சிவாங்களே கண்டு கழியுங்கள். இங்கே ஆடு.
இந்த அற்புத பாவையை விலைக்கு வாங்கும் அதிர்ஷ்டசாலி யார்? 1000 தீனார். 1000 தீனார். 1000 தீனார். 1001 தீனார். 1001 தீனார். 5000 தீனார். 5000 தீனார். 5001 தீனார். 5001 தீனார். 5001 தீனார். 10000 தீனார். 10000 தீனார். 10001 தீனார். 10001 தீனார். ஒரு தரம் 10001 தீனார். 10001 தீனார். 15000 தீனார். 15000 தீனார். ஒரு தரம் 15001 தினார். 15001 தினார்கள். 1 தினார். 15001 தினார். ஒரு தரம் 20000 தினார். 20000 தினார். 20000 தினார். 20001 தினார். 20001 தினார். ஒரு தரம் 2 தரம் 3 தரம் போடு. வர ஏ பட்டாம் பட்டாங்க நீ என்ன தாத்தா அதுக்குள்ள அவசரப்படுறிய? புது பொண்ணு தானே, கொஞ்சம் கூட்டமா தானே இருக்க. என் தங்கம் சும்மா வரமாட்டா? விலைக்கு வாங்கியிருக்கேன். நான் எப்படி பேசாம இருக்கிறது? உன் மூக்கு முடிஞ்ச அப்படி இழுக்குதே. துள்ளி விளையாடுது குழந்தை. நீயும் கண்ணு மூட போற காலத்துல அவனுக்கு இந்த ஆசை. இந்த மாதிரி வயசான காலத்தாதான் ஆசையெல்லாம் அதிகமா தோணும். ஏன் பாசம்? ஆமா ஆமா, இந்த பொண்ணுக்கு உலகமே புரியுது. நீ ஒண்ணு முதல்ல உன்னையே புரிஞ்சுக்கல, அதுக்குள்ள நீ உலகத்துக்கு போயிட்டிய. என்ன புரிஞ்சிருந்தா அப்படியே கட்டி எண்ணப்பட்ட குதிரை எல்லாம் மண்ணை திங்கும் போது குருட்டு கழுது கோதுமை கழுதுதான் ஆசையா. நீ என்ன இங்க வந்து பாத்துக்கிட்டு என்ன தேடி பண்ணீங்க? அவங்க அரண்மனையில இருந்து அட்டகாசம் பண்ணி அவன் தான் இப்ப தேடுறான். அந்த பக்கம் தான். இவன் பாப்பா அதுதானே இவங்க வந்து திருடர்களை கண்டுபிடிக்கலாம். என்ன கூப்பிட்டா? உன்னை யார் கூப்பிட்டா? இந்த ஐயா, இதுக்கு முன்னால நீ அந்த ஆபு கூட தானே இருந்த. ஆமா. அந்த ஆளை விட்டுட்டு இது எங்க பிடிச்ச? இதுயா, அவன் பெரிய அயோக்கியங்கிறது எனக்கு பின்னாலதான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் இதை பிடிச்சேன். இப்ப நான் அவன் கூட இருந்திருந்தா என்ன கதி ஆயிருக்கும். இவன் எதுக்கு அபுவை பத்தி கேக்குறான்? அதானே ஒருவேளை என்னையா, அவன் மேல எனக்கு ஆசைதான். ஐயோ, அவனோட பேசுவேன் பழகுவேன், முடிஞ்சு அவனையே கட்டிக்கிறேன். அதுக்கு இப்ப நீ செய்ய போற? காக்கா கருணிச்சான் கணவன் அப்படியே கட்டிக்கிட்டான். ஆமா, உன்னை காசு கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறவன் நானு, நீ இன்னொருத்த மாதிரி ஆசை வச்சிருக்க. ஏன்னா என் மனசையும் நீ விலை கொடுத்து வாங்கியிருக்கிற. பசுவுக்கு ஒரு வேலை பால் கொடுக்கலையா? இந்த பொண்ணு நம்ம வழிக்குன்னு வராது போட்டிருக்கேன். என்ன தாத்தா நீ சும்மா எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போ, ஒரு வழிக்கு வந்துரும். போலாம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. முதல்ல எல்லாம்
உனக்கு ஒன்றும் துணை வேண்டாம். நீ போய் வேற எங்கேயாவது படுத்துக்க. என்னதான் நடந்துட்டு மனசுல? ஏன் அப்படி முறைச்சு பாக்குறேன்னு? நான் முறைச்சா பாக்குறேன், பிரியமா ரசிச்சு பாக்குறேன். அடிச்சு பேசாம இரு. நானா பேசுறேன், நீதான் பேசுறேன். பெரிய பம்பா எல்லாம் போச்சு இங்க வந்தது. ஏய்யா, இங்க வேற தனி அறையா கிடையாதா? இது தனியா அதாவது நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் வர முடியாது. அட நீ என்னையா எப்ப பார்த்தாலும் உன்னையும் கூட சேர்த்துக்கிற? நீ இருந்தா எனக்கு தூக்கமே வராது. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம 2 பேரும் முழிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்போம். நீ பேசிக்கிட்டே இரு, நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன். என்ன யாருக்கு டிமிக்கு கொடுக்க பாக்குறேன், எங்கே ஓடுவே சொல்லு. யாருக்கு டிமிக்கு கொடுக்க பாக்குறேன், எங்கே ஓடுவே சொல்லு. சும்மா கயிறு என்னிடம் இருக்கு, சும்மா எழுந்தேன். ஓ பச ஒன்று பணிக்காதின்றே வேகம். காட்டு பூனை போல் ஒழிக்கிற திருட்டு பெண்ணே, ஆசை கொட்டி நான் வாங்கி இருக்கிறேன் கண்ணே. கண்ணு பொண்ணு நீயே கட்டழக நானே, உன்னை விட்டு விடுவேன். கயிறு என்னிடம் இருக்கு, சும்மா எழுந்தேன். ஓ பச்சா ஒன்று பழிக்காதின்றே வேகம். யாருக்கு டிமிக்கு கொடுக்க பாக்குறேன், எங்கே ஓடுவே சொல்லு. இதுவரை வேகங்கள் இருக்கு எனக்கு, அதிலே தனியிடம் தருவேன் வீதி உனக்கு. அதிசயம் எதுக்கு, ஆத்திரம் எதுக்கு, ரொம்ப சகஜம் எதுக்கு. சும்மா கயிறு என்னிடம் இருக்கு, சும்மா எழுந்தேன். ஓ பச்சா ஒன்று பழிக்காதின்றே வேகம். யாருக்கு டிமிக்கு கொடுக்க பாக்குறேன், எங்கே ஓடுவே சொல்லு. நாடிய பார்த்து பயந்துடு உனது மனசு, நாடிய தொட்டு பாரு தெரியுது வயசு. ஓட என்னாது மோடி பண்ணாது உனக்கு. சும்மா கயிறு என்னிடம் இருக்கு, சும்மா எழுந்தேன். ஓ பச்சா ஒன்று பணிக்காதின்றே வேகம். யாருக்கு டிமிக்கு கொடுக்க பாக்குறேன், எங்கே ஓடுவே சொல்லு. சும்மா கயிறு என்னிடம் இருக்கு, சும்மா எழுந்தேன்.